नमो सागुणम। पंच परमेश्वरी भगवान की जय। आचार्य कुंद कुंद भगवान की जय। आचार्य रविशैन महाराज की जय। आचार्य विद्यासागर महाराज की जय। पूज्य सर महाराज की जय। मुनि संघ की अहिंसा परमो धर्म की जय। ஆறாவது அதிகாரம் சாப்டர். முன்பு ஒரு காலத்துல இக்ஷவாகு ராஜா யயாதி அப்படின்னு ஒரு பிரசித்தமான ராஜா இருந்தார். அவர் பேரு வந்து யயாதி. ஸோ அவருடைய ராணியின் பெயர் வந்து சுரகந்தா. சுரகந்தா. அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் வந்து வசு. அதாவது இது முன்னாடி காலம், ராமாயணத்துக்கு முன்னாடி காலம் இது. அப்ப சொல்றாரு, வசுன்னு ஒருத்தர் இருந்தாரு பையன். ராஜா என்ன பண்றாரு, ராஜகுமாரனை வசுவை வந்து ஒரு அத்தியனம் பண்றதுக்கு, வித்யானா பள்ளிக்கூடம், குருகுலம். ஸோ குருகுலத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாரு. அப்ப அந்த நாட்டுல ஸ்ரீரக தம்ப அப்படின்னு ஒரு பிராமணர் குரு இருந்தார். ஸ்ரீரக தம்பன் அப்படின்னு ஒரு பிராமணர். ஸோ அவர் தான் குருவா இருந்தாரு. ஸோ அந்த காலத்துல பிராமணர், ஜெயின்ல விட பிராமணர்கள்லாம் இருந்தாங்க. அதுவும் இவங்களே இருந்தாங்க, ஸ்ரீரக தம்பன். ஸோ ராஜகுமார் வசு வந்து ஸ்ரீரக தம்ப புத்திரன் கூட சிரக கம்ப புத்திரன் பர்வதன் நாரதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் அவங்க அங்க போய் அவங்களுடைய சிஷ்யனா இருந்தாங்க. பிராமணன், அந்த பிராமணுடைய பையன் பேர் கூட பாத்தீங்கன்னா பர்வதன் சொன்னார். ஸோ எல்லாருமே அவங்ககிட்ட பாடம் படிச்சுன்னு இருந்தாங்க. பர்வதனுடைய தாய் பெயர் வந்து ஸ்வஸ்திமதி. ஸ்வஸ்திமதி இருந்தது. அந்த குருவோட மனைவி பேர் வந்து ஸ்வஸ்திமதி. ஸ்ரீரக தம்ப ரொம்ப தர்மாத்மாவா இருந்தாரு. சம்பூர்ணமான சாஸ்திரங்களில திறமைசாலியா இருந்தார். ஸோ ஏன் கேட்டீங்கன்னா, ஸோ இந்த பிராமணர் வந்து எப்படி வந்தாங்க, பரத சக்கரவர்த்தினால உருவாக்கப்பட்டு தர்மாத்மாவா இருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட வம்சத்துல வந்தவங்க இந்த பிராமணர்கள். ஸோ அந்த காலத்துல இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிராமணர்கள் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் தர்மங்களை நல்லா தெளிவா இருந்தாங்க. சொல்லி கொடுக்குற கலையில விசேஷமா பள்ளிக்கூடத்துல அது மாதிரி நம்ம இருக்குது, அது மாதிரி அங்க வந்து குருகுலத்துல குருவா இருந்தாங்க. அவர்கள வந்து சிஷ்யர்களுக்கு சித்தாந்தம், கிரியாவதமான கிரந்தம், மந்திரம், காவியம், வியாக்கரணம், இது மாதிரி கிரந்தங்களை ஆழமாக சொல்லி கொடுத்தாங்க. அதனால சமயம் சம்பந்தமா சித்தாந்தம் மட்டும் கிடையாது, என்னென்ன கிரியை வடிவமா பண்றது, என்னென்ன கிரியை பண்ணுவாங்களோ அந்த கிரியையும் சொல்லி கொடுத்தாரு. நம்மளுக்கு சொல்றோம் இல்ல, விவாக கிரியை, அதுக்கப்புறம் வந்து சமாதி ஆகணும் அந்த மாதிரி கிரியை, அதுக்கப்புறம் எத்தனை கிரியை இருக்குது, உபதேச கிரியை, அது மாதிரி கிரந்த நூல்களையும், மந்திரம் மந்திரத்திலையும் காவியங்களிலும் இலக்கணங்களிலும் அவர் வந்து ஆழமாக பயிற்சி கொடுத்தாரு. ஒரு நாள் குரு ஸ்ரீரக தம்பனும் தன்னுடைய மகன் பர்வதனும் வசு நாரதனோடு கூடி ஒரு காட்டுக்கு போறாங்க. ஸோ ஒரு காட்டுக்கு போறாங்க. ஸோ மூணு சிஷ்யர்கள் இருக்கிறாங்க அவருக்கு. நாரதர் ஒன்று, நாரதர்னு ஒருத்தர், பேர் வந்து நாரதர். ஸோ இன்னொருத்தர் வந்து வசு, ராஜாவோட புள்ள, தன்னுடைய மகன். 3 பேரும் அவர் வந்து காட்டுக்கு போறாரு. அந்த காட்டுல போகும்போது ஒரு முனியும் ஒரு அவருடைய சிஷ்யரும் அங்க தூரமா இருந்தாங்க, உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த 4 பேரும் தூரமாக வருவதை பார்த்து முனி மகாராஜ் தன்னுடைய முனி மகாராஜ் சொல்றாரு சிஷ்யன் கிட்ட, தபர் வராங்கள 4 பேரு, அதுல வந்து ஒரு குருவும் ஒரு சிஷ்யனும் மற்றும் குருவும் வந்து நல்ல புத்தி உடையவர்கள். 2 பேர் வந்து ஒரு சிஷ்யனும் ஒரு 2 சிஷ்யன் இருக்கிறாங்களே, அவங்க வந்து குபுத்தி உடையவர்கள், புத்தி சரி கிடையாது, மித்யாதிஷ்டி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து முனியினுடைய வச்சனத்தை கேட்டு ஸ்ரீரக தம்பன் அந்த குரு என்ன பண்றாரு, அவர் காதுல வீழ்ந்துருச்சு. இது மாதிரி குரு சொல்றாரு 2 பேர் இதுல வந்து பாபிகள் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சு அவருக்கு சம்சாரத்தை பார்த்த உடனே
பயம் வருது. சிஷ்யன்களை வந்து என்ன சொல்றாரு, ஸோ நான் வரேன், நீங்க போங்க, வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. 3 பேரையும் திருப்பி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவரே குரு கிட்ட போறாரு. இந்த மாதிரி எனக்கு சம்சாரத்துல பயம் வந்துடுச்சு, எனக்கு வந்து வைராக்கியம் வந்துடுச்சு, நீங்க இப்படி சொல்றீங்களே அது கேட்டேன் நான், அதனால எனக்கு முனி ஆகிறதுக்காக எனக்கு கட்டளை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி, வசுவும் நாரதன் பர்வதன் 3 பேரும் நேராக, அதாவது அங்கேருந்து புறப்பட்டு நேராக வீட்டுக்கு போறாங்க. இப்படி மாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிட்டு திரும்பி போகும்போது நேராக வீட்டுக்கு போகுது, அது மாதிரி வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்வஸ்திமதி பார்க்குறாங்க, தன்னுடைய மகன் அப்புறம் 2 பேர் மட்டும்ங்கிறாங்க. வீட்டுக்காரர் வரகானோ, எங்க போயிட்டாரு உங்க குரு அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. அப்ப பர்வதன் சொல்றாரு, அவன் பையன் சொல்றாரு, அம்மா நாங்களாம் 4 பேரும் ஒரு காட்டுக்கு போனோம். ஸோ காட்டுக்கு போகும்போது அப்புறம் கொஞ்சம் அவர் அப்பா என்ன சொன்னாரு, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வரேன், பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பிச்சு விட்டாரு, அவ்வளவுதான் தெரியும் எங்களுக்கு அப்படின்னு சொல்றான். அவர் வருவார் பின்னாடி வருவார், ஏதோ வேலைன்னு தெரியல, அவர் பின்னாடி வருவார்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டுட்டு அவங்களும் சரி வருவாங்கன்னு வெயிட் பண்றாரு. மனைவி ஆனா வரவே இல்லை. அது ஸ்வஸ்திமதிக்கு ராத்திரி ஆயிடுச்சு. உடனே கவலை வந்துடுது. என்ன ஆச்சு, அவர் வந்து பின்னாடியே வரேன்னு சொன்னவர் ஏன் வரல, ராத்திரி ஆயிடுச்சு, ஏதாவது பாவிகள் யாராவது அவரை வதம் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு பலவிதமான எண்ணம் வருது. கொலை பண்ணிட்டா இருப்பாங்களோ, அல்லது வந்து எந்த காரணவசனால அவங்கள வந்து நாடு கடத்தின்னு போயிட்டு இருப்பாங்க, யாராவது அவங்கள வீட்டுக்கார கடத்தின்னு போயிட்டு இருப்பாங்களோ வேற நாட்டுக்கு, அல்லது அவர் தான் எல்லாமே தெரிஞ்சவரா இருக்கிறாரு, ஒரு சமயம் அவரு முனியாயிட்டு இருப்பாரோ, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு என்னவாயிட்ட, ஒன்றும் கொலை பண்ணிட்டு இருக்கணும், இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கணும், இல்லை முனியா இருக்கணும், என்ன ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு ராத்திரி பூரா வரலையேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு நின்று. அதுக்காக எதுக்காக இவங்க 3 பேரும் திருப்பி அனுப்பணும் அப்படின்னும் அவர் நினைச்சுன்னு இருந்தார். அது மாதிரி காலையில வந்த உடனே இந்த மாதிரி பையன்கிட்ட சொல்றா, என்னப்பா அது இன்னும் வரவே இல்லையே அப்பா, போய் என்ன எனக்கு ரொம்ப கவலையா இருக்கிறது, வந்துடும் வரைக்கும் இன்னும் வரவே இல்லையே, அவருக்கு எதாவது ஆச்சா, இல்லை விலங்குகள் ஏதாவது அவருக்கு கஷ்டம் கொடுத்துதா, அவர் எங்க இருக்கிறார் என்னன்னு போய் பார்த்துன்னு வா அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே கல்ல போறாங்க. போகும்போது காலையில அங்க போன உடனே எங்கேருந்து அனுப்பிச்சாரோ அந்த பக்கமே போறாரு. அங்க கொஞ்சம் தூரத்துல வந்து முனி சங்கம் இருக்கிறது. அங்க போய் பார்க்கும்போது தன்னுடைய அப்பா முனியாகி அங்க சங்கத்துல உட்காந்து குரு கிட்ட உட்கார்ந்து இருக்கிறார். ஸோ தந்தை வந்து தீட்சை வாங்கிக்கினாரு அப்படின்னு தெரிஞ்சு அவங்க எல்லாருக்கும் முனிவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவன் நேரா ஓடி வந்து அம்மா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி அப்பா வந்து முனி ஆயிட்டாரு, தீட்சை வாங்கிக்கினாரு, அங்க முனி சங்கத்துல சேர்ந்துட்டாரு, என்னன்னு தெரியல, காரணம் என்னாச்சுன்னு தெரியல, அது முனி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றான். தந்தை தன்னுடைய கணவன் முனியாகி விட்டான் என்பதை கேட்டு ஸ்வஸ்தமதி சோகமாயிட்டா, ரொம்ப சோகம் அடைஞ்சா, கவலை அடைகிறா, அழ ஆரம்பிச்சிட்டா. அப்ப நாரதன் என்ன பண்றாரு, அவர் புரிய வைக்கிறாங்க, ஏ மாதா, நீ வீணாக எதற்காக சோகப்படுகிறீர்கள், குரு வந்து வரப்போறது கிடையாது, நீங்க அவ்வளவு பெரிய புண்ணிய அதிகாரி, அவரு தர்மாத்மா ஜீவனு, முனி ஆயிட்டாரு, நீங்க அழறதுனால அவர் என்ன திரும்பி வந்துட போறாரா? ஸோ அவர் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா சனபங்கூர், அதாவது சன நேரத்துல அழியக்கூடியதா இருக்கிறது, இதுல வந்து எதுவுமே நிலையானது கிடையாது. அதை புரிஞ்சுக்கின்னு தான் அவரு எங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு அவரு தபம் பண்ண போயிட்டாரு. அதனால நீங்க சோகப்படுறதுனால அவர் திரும்பி வரப்போறது கிடையாது, திரும்பி அவரு நீங்க கணவரா பார்க்க முடியாது, வீணாக எதுக்காக அழறீங்க அப்படின்னு சொல்லி அவன் தேத்துறான். நாரதருடைய அந்த உபதேசத்தை கேட்டு அந்த ஸ்வஸ்திமதிக்கு கொஞ்சம் சோகம் குறைஞ்சது, ஆனா முழுமையா போல. அவ வந்து சில சமயத்துல கணவனை பத்தி நல்லாவே புகழ்ச்சியா சொல்றா, அவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஞானி, அவரு நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தியும் புகழறாங்க. சில சமயத்துல அவரையே நிந்தனை பண்றா, எல்லாத்தையும் உட்கடைச்சிட்டு அவர் மாட்டுன்னு போயிட்டார், இதெல்லாம் யாரு பார்த்துக்கிறது, அனாதி ஆகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் நிந்தனையும் பண்றான். ஸோ நிந்தனையும் பண்றா, கொஞ்ச நேரம் குணகான் பண்றா, கொஞ்சம் குணத்தை புகழ்றா, இப்படி அவளுடைய வாழ்க்கை போகுது. என்ன பண்றது, ஆனாலும் அந்த மோகம் இவளுக்கு போகல. அதனால எப்பயுமே பையனை வேற இருக்கிறான், பையனை வேற அது மாதிரி திருமணம் பண்ணணும், பையனுக்கு வந்து இது மாதிரி இன்னும் வாழ்க்கை நடத்தணும், அப்புறமேல் வேற எப்படி பண்றது, திடீர்னு விட்டுட்டு போயிட்டாரு ஒண்ணுமே பண்ணாமலே அப்படின்னு
அது அப்புறம் இவனு தான் சிஷ்யன், இவன் தான் குருவாயிடுவான். பையன் தான் இப்போ குருவாயிட்டான். இப்போ அவன் வந்து மற்ற பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும் குருவாயிருந்து. ஸோ அப்போ கொஞ்ச நாள் பொறுத்து இப்போ எல்லாமே படிப்பு முடிஞ்சது சொல்லிட்டு தான் குரு போயிட்டாருன்னு அந்த ராஜா யயாபதி இருக்கிறாரு, யயாபதி அவரும் க்ஷீரகதம்பன் வந்து இந்த இவரு வந்து வைராக்கியம் அடைஞ்சி அவரும் முனியாகி போயிட்டாரு அப்படின்னு கேள்விப்பட்டு இவருக்கும் வைராக்கியம் வந்துடுது. ஸோ அவரே போனதுக்கு அப்புறம் நான் என்ன நம்பருக்குன்னு சொல்லிட்டு அவரு தன்னுடைய மகன் வசுவை கூப்பிட்டு, நீ ராஜபதி ராஜாவாயிடு, நானும் முனி ஆக போறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் வசுவுக்கு ராஜ பதவி கொடுத்துட்டு அவரும் முனி ஆயிட்டாரு. ஸோ வசு வந்து ராஜாவாயிடுறான், இந்த பர்வதன் வந்து அந்த குரு ஆயிடுறான் அந்த இது குருகுலத்துக்கு. அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி போகுது, பர்வதனும் அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு, அவங்க என் ஊருக்கு போறாரு. ஒரு நாள் வசு ராஜா நியாயபூர்வகமாக சாசனம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீதி நேர்மையோட அவரு மக்களை அரசாட்சி செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அப்பொழுது அவர் வந்து ரொம்ப பிரசித்தி ஆயிட்டாரு உலகத்துல, நேர்மையான ராஜா அவரு அப்படின்னு மக்கள் எல்லாரும் புகழ்றாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய ராஜ்யசபாவில நீலமேகம் நீல கலர்ல ஒரு வந்து நிர்மலமான ஸ்படிக மணியை வந்து கட்சிது அவருக்கு. அந்த ஸ்படிக மணியை அவர் வந்து சிம்மாசனமா ஆக்கி அதில் உக்காந்து இருந்தாரு. அதனால மக்களுக்கு ஸ்படிகம் இருக்கிறதே தெரியாது, அவர் வந்து அந்தரங்கத்துல இருக்கிறாரு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க சாமானிய மக்கள். நான் அவருடைய நடுமத்துல அந்த ஸ்படிக சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு இப்படின்னு தெரியாததுனால சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவர் வந்து சத்தியவானா இருக்கிறதுனால அந்தரங்கத்துல இருக்கிறாரு, நேர்மையாக ராஜாவா இருக்கிறதுனால அவர் வந்து ஆகாசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இது வந்து அப்படியே உலகம் அந்த நாடு பூரா பல நாடுகள்ல பரவுது. இது மாதிரி இந்த நாட்டு ராஜா வந்து அவ்வளவு நேர்மையாகிறாரு, அதுக்கப்புறம் நீதி தவறாம ஆட்சி செய்யறதுனால அவருடைய சிம்மாசனமே பாத்தீங்கன்னா சிம்மாசனத்தை விட்டு மேல உட்காந்துங்கிறாரு, அவரு அந்தரங்கத்துல இருக்கிறாரு அப்படின்னு பிரசித்தமானார். ஒரு நாள் நாரதருக்கு பார்க்கறதுக்கு பர்வதன் வராரு. அப்பொழுது 2 பேருக்கிட்டையும் உக்காந்து, அப்புறம் சிஷ்யர்கள்லாங்கிறாங்க அவருக்கு, பர்வதனுக்கு 2 பேர் சிஷ்யர்கள் உட்காந்து 2 பேரும் வார்த்தாலாபம் பண்றாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்டா இருந்தாங்கல்ல, வந்தாங்க பேசின்னு இருக்கும்போது இது இது மாதிரி சாதாரண தர்ம சர்ச்சை பண்றாங்க. அப்ப தர்ம சர்ச்சை பண்ணும்போது இந்த இல்லற தர்மம் துறவர தர்மம் பத்தி சர்ச்சை நடக்குது, பேசுங்கிறாங்க. அப்ப நாரதர் வந்து சொல்றாரு, முனிகளுக்கு வந்து மகாவிரத வடிவமான தர்மமும் கிரகஸ்தர்களுக்கு அனுவிரத விதமான தர்மமும் வர்ணனை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி சொல்லி கிரகஸ்தர்களுக்கு வந்து பூஜை தானம் முதலான 6 கடமைகளை தினமும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க சொல்றாரு. அப்புறம் அந்த பூஜைக்கு இன்னொரு பெயர் வந்து யக்ஞம் சொல்றாங்களே, யக்ஞம். அது மாதிரி யக்ஞம் ஒன்று இருக்கிறது. முனிவர்களும் முனியோனு அஜேரியஷ்டவ்யம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த யாகம் பூஜைக்கு வந்து யக்ஞம்னா யாகம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அக்னி குண்டம் பண்ணி அதுல வந்து தானியம் ஏதாவது எந்த தானியம் வந்து முளைக்காதோ அந்த மாதிரி தானியத்தை பொரியாக்கி அதுல போட்டு யாகம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்க பேசி நிற்கும்போது அந்த சமயத்துல அந்த அங்க தானியம் உற்பத்தி ஆகாத நெல்லு தான் நெல்லு, அது மாதிரி அந்த பொரிக்கு பேரு அஜம் அப்படின்னு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த இவருக்கு மகாபாபியான பர்வதன் அவன் வந்து என்ன சொல்லி கொடுத்துருந்தான் தெரியல பசங்களுக்கு, அப்படிலாம் கிடையாது இது, அல்லது அவன் புத்தி அது மாதிரி ஆயிடுச்சு. அஜம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்றதுக்கு வந்து அர்த்தம் வந்து பொறி கிடையாது, அதுக்கு அர்த்தம் வந்து ஆடு. அதனால இங்க யாகம் இது மாதிரி இந்த இதுல வந்து ஆடுகளை தான் இங்க ஆகுதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ நாரதர் அதை கேட்டு என்ன சொல்றாரு, அது மாதிரிலாம் பேசாத, சொன்னாலே பாவம் அது, அது மாதிரி யாகத்துல ஆடுகளை பலி கொடுக்க வேண்டும் சொல்றது அது மகா பாவம், அது தயை இல்லாதது, தயை தான் தர்மம்,
அதனால இம்சையை வந்து மகா பாவம் அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம ஜெயினா இருக்கணும். நம்ம ஜெயினா அகிம்சை தர்மம் நம்மளுது. அது மாதிரி இதுல வந்து பலி கொடுக்குற பேச்சே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இது மாதிரி பர்வதனுக்கும் நாரதனுக்கும் அது மாதிரி சர்ச்சை நண்டுன்னு இருக்கும்போது அது சண்டையாக மாறுகிறது. தீர்க்க காலம் அவங்க 2 பேருமே இவர் வந்து பிடிச்ச பிடிவாதமாகிறாரு பர்வதன். இல்லை, அதாவது எல்லாருடைய சிஷ்யனுக்கு முன்னாடி அவர் தன்னுடைய தப்பை ஏத்துக்க தயாராக இல்லை. நாளை ஏத்துக்கணும்னா அப்புறமேட்டு சிஷ்யர்கள் என்ன நினைக்க மாட்டாங்க, குருக்கே இன்னும் தெரியல அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சுன்னு, இல்லை அதுதான் கரெக்டு, அதுதான் கரெக்ட். நம்மளுக்கு கூட நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா தப்புன்னு தெரிஞ்சா கூட தப்பை ஏத்துக்க முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா தப்புன்னு சொன்னோம்னா எல்லாம் நினைக்க மாட்டாங்க எல்லாரும். இப்ப நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னு வச்சுங்களேன், குழாயை திறந்துட்டு வந்துட்டீங்க, எல்லாரும் ஏமா குழாயை திறந்தாங்கன்னு கேட்டீங்க. அப்ப எல்லாரும் முன்னாடியும் ஐயோ ஆமா நான் திறந்துட்டேன் தப்பு தான் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு மனசு வராது. உதாரணத்துக்கு சொல்றேன், இல்ல நான் திறக்கவே இல்லையே, நான் போகவே இல்லை அந்த பக்கம், நானும் காலே எடுத்து வைக்கல அதுல அப்படின்னு வாதம் பண்ணுவாங்கல்ல. அது மாதிரி என்னடா அது எல்லாரும் முன்னாடியும் நம்ம தப்புன்னு ஒத்துக்கணும்னா என்ன ஆயிடும், ஐயோ நம்ம என்ன ஐயோ இது கூடவா தெரியாதவனுக்கு அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனால ஒரு பொய்யாக இருந்தா பரவாயில்ல, இவர் வந்து அதை மறுக்க அதுக்கப்புறம் வாதம் விவாதம் வருது, இவரும் விட மாட்டேன்றாரு. அது எப்படி வந்து ஒரு பலின்னு சொல்லிட்டோம்னா எவ்வளவு பெரிய பாவம் வருது. பலி ஆடுன்னு சொல்லி ஏத்துக்கணும்னா பலி கொடுக்கறது மாதிரி வந்துடும், அப்புறம் இம்சை வந்துடும். அதனால இதை விடக்கூடாது அப்படின்னு நாரதரும் முயற்சி செய்யறாரு. பர்வதனும் பாத்தீங்கன்னா இது மாதிரி அகங்காரத்துல கர்வத்துல ஐயோ நம்ம தப்பு ஏத்துக்கணும்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, நிந்தனை பண்ணுவாங்க. அதனால அவரும் விட மாட்டேன்றாரு. அதனால ஒரு தப்பு ஏத்துக்கும் போது கூட பெரிய மனசு வேணும், இல்லைன்னா சாமானியாளால் முடியாது. ஸோ வாதம் விவாதம் பெருசாகிறது. விவாதம் பெருசாகி போய் இதை பார்த்து பர்வதன் சொல்றாரு, பாரு நம்ம இதெல்லாம் நம்ம 2 பேரும் பேசி நம்மளுக்கு இவங்கெல்லாம் யாருமே, இவங்கெல்லாம் சின்னவங்க, யாராலும் நம்மளால முடிவு பண்ண முடியாது. நீயும் நானுமே இப்ப 2 பேருமே பேசினேன் இன்னும் ரொம்ப காலம் பெரிய இதுவாக தான் வரும், சிக்கலாயிடும். அதனால நம்ம ராஜா கிட்ட போவோம், வசு ராஜா கிட்ட என்ன சொல்றாரோ அது மாதிரி பண்ணுவோம். ஸோ மித்யாவாதி யார் பொய் சொல்றாங்கன்னு ராஜா சொல்லிட்டோம். அப்படி சொல்லும் போது பொய் சொல்றவருக்கு என்ன தண்டனை கொடுக்கும் அப்படின்னு கேட்கிறார். சொல்றான், யார் பொய் சொல்றாங்களோ அவன் நாக்கை கட்டு பண்ணிடலாம், நாக்கை அறுத்துடலாம் அப்படின்றாங்க. சரி அப்படியே முடிவு பண்றாங்க எல்லாரும் சேர்ந்து. யார் 2 பேர்ல யார் பொய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ராஜா சொன்னாலும் அவங்களுடைய நாக்கு துண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்கு கண்டிஷன்ல 2 பேரும் முடிவு பண்ணி எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் போலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பர்வதன் தன்னுடைய தாயிடம் நைட்டு சாயந்தரம் போறாங்க. அதுக்கப்புறம் இவர் போயிடுறாரு. அம்மா கிட்ட போயிட்டு சொல்றாங்க, அம்மா நாரதனுக்கும் எனக்கும் பெரிய விவாதம் நடந்துட்டே இருந்தது, இன்னைக்கு ஒரு பெரிய முடிவு ஆகுது, என்ன ஆச்சு இந்த மாதிரி. அப்ப சுவாதிமதி கிட்ட சொல்றார் நடந்ததெல்லாம். சுவாதிமதி என்ன சொல்றாங்க, நாரதன் சொல்றதுதான் சரியானது, நீ சொல்றது போய். உன்னுடைய அப்பா வந்து எத்தனையோ முறை சொல்லி கொடுத்துக்கிறாரு, இது மாதிரி அந்த முளைக்காத தானியத்துல தான் பொரியாக்கி அதை தான் வந்து யாகம் பண்ணும்போது யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறாரு. தவிர ஆடு பத்தி ஒண்ணுமே சொல்ல. நீ என்ன ஆச்சு, உனக்கு உன் புத்தியான் கெட்டு போச்சு, நீ பல நாடுகள்ல போய் அப்படி சுத்தின்னு வந்தல, அதோ நீ பிரஷ்ன் ஆயிட்டுக்கிற, அங்க போய் உனக்கு யாரோ மாமிசம் சாப்பாடுலாம் கொடுத்துக்கிறாங்க, சாப்பிட்டு நீ அந்த ஆசையில பேசுற, அதனால நீ அது மாதிரி தப்பு பண்ணிட்ட, நீ வந்து ஒத்துக்கோ அவங்ககிட்ட அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், அது எப்படி முடியும், நம்ம நாளைக்கு ராஜா கிட்ட போறோம், ராஜா கிட்ட போய் ராஜா என்ன சொல்றாரோ அதை ஒட்டி தான் நீ வந்து என்னை பார்க்கணும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சினா என்னை நீ தான் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா நாளைக்கு ராஜா அரண்மனையில எனக்கு அவமானம் வந்துடுச்சுன்னா எல்லார் முன்னாடியும் ராஜா வந்து என்னோட நாக்கை அறுத்துடுவாரு, நாங்களே அது மாதிரி நாக்கை அறுத்துடுவாரு. அதுக்கப்புறம்னா என்னுடைய நாக்கு இல்லாம நான் என்ன பண்ண முடியும், என்ன பேச முடியும், என்ன குருகுலம் நடத்த முடியும், குருகுலம் எப்படி நடத்த முடியும், எப்படி வருமானம் வரும், எப்படி பசங்களை சொல்லி கொடுக்குறது. அதனால என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், நான் இனிமேல் அதுக்கப்புறம் இருந்த எண்ணம் இல்லாம இருந்தேன் அப்படின்னு அவன் புலம்புறான் அம்மா கிட்ட போயிட்டு. உடனே பர்வதன் மேல உள்ள மோகத்தினால அல்லது மகனுடைய இழந்து போயிடும் அப்படின்னு ஒரு இதுனால சிந்தனை பண்ண ஆரம்பிக்கிறான் அவங்க அம்மா. ஸோ என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம வசு ராஜா கிட்ட போய் நேராவே
பேசுறோம். குரு தட்சணையா சிலது கேட்கலாம். ஏற்கனவே குரு தட்சணை அவங்க நம்ம கொடுக்காமலே தான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். அதனால குருவுக்கு ஏதோ தட்சணை முடிச்சுட்டு போகும்போது தட்சணை கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நான் அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன், போய் வாங்கிட்டு வந்துடணும். இன்னைக்கு வந்து அது நேரம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு, பருவதனில் மகன் இல்லாமல் வாழ்க்கை என்ன இருக்கிறது, நான் மட்டும் எப்படி தனியாக இருப்பது அப்படின்னு நினைச்சு அவனும் ராஜா கிட்ட போறதுக்கு முடிவு பண்ணி கவலை அடைந்து ராஜா வசு கிட்ட போறாங்க. ஸோ வசு வந்து அது மாதிரி குருவினுடைய பத்தினியை ஆதரவு பாவத்தோட உட்கார வச்சு அவங்களை கூப்பிட்டு வரவேற்று உட்கார வச்சு, என்ன விஷயமா நீ எதுக்கு கூப்பிட்டா நானே வந்திருப்பேனே, என்னத்துக்கு வந்துட்டீங்க நீங்க, கவலையாகிற மாதிரி இருக்குது, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, ரொம்ப தீர்க்கமான சுவாசம் எடுத்துன்னு சொல்றாங்க, நான் என்ன பண்றது, நான் அவ்வளோ பெரிய பாபியாக இருக்கிறேன், என்னுடைய கணவர் என்னை விட்டு முனியாகி விட்டார், அந்த துக்கமே இன்னும் எனக்கு இருக்கிறது, அந்த துக்கமே தீர்றதுக்குள்ளார நான் என்னுடைய மகனையும் இழக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். என்னுடைய 2 பேருமே மகனும் இல்லை கணவனும் இல்லைன்னா நான் அதுக்கப்புறம் இந்த உலகத்துல எப்படி வாழறது, அதனாலதான் வாழ்க்கையில எனக்கு வாழ்வா சாவா அப்படின்றது இப்ப உன் கையில தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னம்மா அது சொல்லு, என் கையில எனக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான் அவன். ஸோ வந்து இது மாதிரி நீ எனக்கு மகனை விட உயர்ந்தவனாக உன்னை நான் நினைக்கிறேன், என்னுடைய மகன் விட சிரேஷ்டமானவன் நீ, இந்த மாதிரி என்னுடைய கணவன்கிட்ட நீ படிச்சும்போது சிஷ்யனாக இருந்த, அப்போ வந்து நீ எதுவும் கேட்ட என்கிட்ட, ஏதாவது உனக்கு நான் குரு தட்சணை என்ன கொடுக்கறது, ஏன்னா அவர் தான் போயிட்டாரு, குரு போயிட்டாரு, அவர்கிட்ட கேட்க முடியல, அவர் தீட்சா வாங்கிட்டு போயிட்டாரு. அப்ப நீ விட்டு பிரியும் போது ஏதாவது குரு தட்சணை என்ன கொடுக்கறதுன்னு எனக்கு கேட்ட, குருவுக்கு என்ன தட்சணை வேணும் நீங்க சொல்லுங்க, குரு தான் போயிட்டாருன்னு. அப்ப நான் என்ன சொன்னேன், நான் வந்து அப்புறம் வாங்கிக்கிறேன், இப்போ ஒன்றும் அவசியம் இல்லை, நீ போயிடுன்னு சொன்னீங்க, அதனால நான் இப்ப அந்த குரு தட்சணையை வாங்கறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுறான். அப்படின்னா சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, என்ன தட்சிணை கொடுக்கணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன், நான் வந்து சொன்ன சொல்லை மீற மாட்டேன், ராஜாவாகிறேன், எப்படி சொன்ன சொல்ல மீறமா அப்படின்னு சொல்றாங்க அந்த ராஜா. அப்புறம் அந்த இவ சொல்றா, குருவனுடைய மனைவி ஸ்வஸ்தமதி, இது மாதிரி நடந்த விஷயம் எல்லாம் சொல்லி, நாளைக்கு என்னுடைய மகனும் நாரதரும் இந்த இதுல வருவாங்க, அவங்க வந்து நீ என்னுடைய மகன் பக்கம்தான் பேசணும், என் மகன் சொல்றதுதான் சரின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் நான் குரு தட்சிணையாக கேட்கிறேன், என் மகன் அப்பதான் இருப்பான், எல்லாம் அவனும் இறந்துடுவான் அப்படின்னு சொன்னாரு. வசு ராஜாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஏங்கடினா, ஒரு பக்கம் தன்னுடைய வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கு மீற முடியாது, இன்னொரு பக்கம் வந்து பொய் சொல்ல வேண்டியிருக்கிறது, பொய் சொல்றதுக்கும் போது எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலைமை ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த காலத்து ராஜாக்கள் கொடுத்த வாக்கை வந்து மீறக்கூடாது அப்படின்னு அவரு முடிவு பண்றாரு. ஸோ தர்மத்தை விட்டுட்டு நம்ம என்ன கொடுத்தோமோ அதுவும் வந்து வாக்கு அது மீறக்கூடாது அப்படின்னு நினைச்சு, சரி நீங்க போங்க, உங்களுக்கு கிடைச்ச நீ சொன்ன மாதிரியே நானும் நாளைக்கு உனக்கு மகன் பக்கம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ ஆனா இது வந்து துர்கதிக்கு காரணமாகும், இது பொய் சொல்றதுக்கு ஆகும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி அதுக்கப்புறம் சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துருவோம் என்ன இது அப்படின்னு நினைச்சு என்னவோ அது சிந்தனை பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு அம்மாவுக்கு. ஸோ அந்த அம்மாவும் கொஞ்சம் சந்தோஷமா திரும்பி வந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில நாரதரும் பர்வதனும் ராஜா வசுவினுடைய ராஜ்யசபைக்கு போறாங்க. ராஜ்யசபையில நாரதருக்கும் பர்வதருக்கும் நடுமத்துல வாதம் விவாதம் ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் ராஜாவுக்கு முன்னாடி இவர் வந்து இது சொல்றாரு, ஆட பலின்னு சொல்றாரு, நான் வந்து என்ன சொல்றேன், அது மாதிரி முளைக்காத தானியம் தான் யாகத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்றேன். 2 பேருக்கும் நடுமத்துல என்னென்ன நடந்தது, இவருடைய பட்சத்தை அவர் வைக்கிறாரு, அவருடைய பட்சத்தை அவர் வைக்கிறாரு, 2 பேருமே ரொம்ப நேரம் தன்னுடைய வாதத்தை வைக்கிறாங்க ராஜாவுக்கு முன்னாடி. ராஜா எல்லாத்தையும் கேட்கிறாரு, ஆனா கொடுத்த வாக்கையும் மறக்க முடியாது. ஏன்னா இவருக்கும் உண்மை தெரிகிறது, முளைக்காத தானியம் தான் கொடுக்கணும்னு. ஆனா நம்மளுடைய வாக்கு மீறக்கூடாது, ராஜாவா இருந்துட்டு போய் அது மாதிரி
கொடுத்த வாக்கே மீறலன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு நினைச்சு அவரு என்ன சொல்றாரு, அஜய்க்கு அர்த்தம் வந்து பர்வதன் சொல்ற மாதிரி ஆடுதான் வருது, அதனால ஆடுதான் குரு சொன்னாரோ தவிர இது சொல்லவில்லை அப்படின்னு பசு சொல்றது தவறு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோடதான் என்னாச்சு அவருக்கு, அது மாதிரி ஒரு பெரிய பொய்ய சொன்னார் அந்த பசு. அந்த பொய் சொன்னதுனால அந்த ராஜனுடைய அந்த பொய்யான வசனத்தின் காரணமாக அவருடைய சிம்மாசனம், அவர் என்ன பண்ணார், ஸ்படிக மணியில உட்கார்ந்து இருந்தார் மேல, அந்த சிம்மாசனம் உடஞ்சி பொத்துன்னு தரையில கீழே விடுறாரு. அப்ப எல்லாரும் பார்த்தா ஐயோ ராஜா வீந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல அந்த மறுபடியும் இவர் கேட்கிறாரு, பர்வதன் சொன்னது பொய்ன்னு சொல்லிடுங்க, நீங்க வந்து சத்தியவானு, நீங்க இப்ப அசத்தியம் பேசுனதுனாலதான் மக்கள் என்ன பேசுறாங்க, ராஜா வந்து சத்தியமா இருக்கிற வரைக்கும் ஆகாயத்தை இருந்தாரு, இப்போ ஏதோ அசத்தியம் பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு, அதனால கீழே விட்டாரு, அவருடைய சிம்மாசனம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கும் போது மறுபடியும் அந்த வசு சொல்றாரு, ராஜன் நீங்க ஏன் இது மாதிரி சொல்றீங்க, பர்வதன் சொல்றது போய் சரின்னு ஏன் சொல்றீங்க, அது சொல்லாதீங்க, இப்பயாவது உண்மையை சொல்லுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, என்னைக்கா இருந்தாலும் தர்மம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னார், இப்ப சொல்லுங்க உண்மையை அப்படின்னு. ஆனாலும் அந்த இவர் என்ன பண்ணாரு, கேட்கல, மறுபடியும் அதுதான் சொல்றார், நான் சொல்றதுதான் சத்தியம், என்ன பண்றது, அந்த அந்த வாக்கு கடைசி வரைக்கும் மீறக்கூடாதுன்னு நினைச்சு ஏன்னா மறுபடியும் ராஜாவே ஆமான்னு சொல்லிட்டாரு, ராஜாவே போய் சொல்லிட்டாருன்னு அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே அந்த மானுகாஷம் இருக்குது இல்ல. ஸோ ஒரு தடவை இப்படி சொல்லிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் மாத்தி சொன்னோம்னா என்னன்னு நினைக்க மாட்டாங்க, அதுவும் சபையில இப்ப இப்ப இவர் சொன்னதுதான் கரெக்டு, வசு சொன்னதுதான் கரெக்டு அப்படின்னு வசு வந்து இப்படி நாரதர் சொல்றதுதான் கரெக்டுன்னு நினைச்சுன்னா இப்ப முன்னாடி சொன்னது பொய்யாயிடும். அப்ப அந்த பொய்யை காப்பாற்றணுன்றதுக்காக இல்லை அந்த இது அப்படியே பிடிவாதம் இருக்குது இல்லை நமக்கு, அந்த பிடிவாதம் காரணமா இல்லை அப்படிதான் இவன் சொல்றதுதான் சரி அப்படின்னாரு. அவ்வளவுதான், அப்படியே இறந்து போய் நரங்கு போயிட்டார், பொத்துன்னு கீழே அப்படியே அந்த பீம் விழுந்து இறந்து போயிடுறாரு. 7ஆம் நரகம் போய் சென்றார், அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, பார் ராஜா இது உண்மையிலே பொய் சொல்லிட்டாரு, ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஞானியா இருக்கிறாங்க, அதனால பொய் சொன்னதுனால அவர் சிம்மாசனத்திலேருந்து விழுந்து அவர் இறந்து போயிட்டாரு, கீழே போயிட்டாரு, அதனால என்னைக்குமே சத்தியம்தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இவனை எல்லாருமே திரஸ்காரம் பண்றாங்க. திரஸ்காரம்னா இவனை திட்டுறாங்க, பர்வதன் ஒரு நாள் எங்களுடைய ராஜா இறந்து போயிட்டாரு, துர்கதிக்கு போயிருப்பாரு, இந்த மாதிரி பொய் சொல்ல வச்சிட்டா, எங்களுடைய ராஜாவையே பொய் சொல்ல வச்சுட்டு அவனுக்கு வெக்கமா இல்லை, அது போய் ஆட்டை போய் யாராவது பலி கொடுப்பாங்களா, என்னடா இது நீ இது மாதிரி புதுசா சொல்லியிருக்கிற, இது மாதிரி நீ அப்படி பொய் பிரச்சாரியம் பண்ற அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை பத்தி குறை சொல்றாங்க. எல்லாருடையும் இதை வந்து அவனுக்கு பெரிய அவமானம் ஆயிடுது. அதனால அவமானப்பட்டு அவன் அங்கிருந்து சபையிலிருந்து வெளியில வரான். அதுக்கப்புறம் அந்த அவமானம் என்ன பண்ணுது, அவனை மறுபடியும் நான் சொன்னது சரி அப்படின்னு சொல்ல வைக்கணும், அப்படியே மக்கள்கிட்ட பரப்பணும்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கொஞ்சம் தீவிரமாயிட்டான். சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. அது மாதிரி என்னடா இவ்வளவு பேர் மத்தியில என்னை வந்து அவமானப்படுத்திட்டாங்களே இந்த சபையில, எல்லாரும் சேர்ந்து இந்த இவன் அதுக்கப்புறம் பர்சனல் விஷயம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, ஸோ இந்த பரத இவன் சொல்றானே நாரதர் சொல்றதுக்கு எதிராக பேசணும். அது மாதிரி நடந்திருக்குது இங்க நாட்டுல கூட பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டு கூட நடந்திருக்குது. ஒரு மகாராஜ் வந்து உண்மையை சொன்னார்னா அவருக்கு இவங்க சண்டை ஆயிடுச்சுன்னா, ஐயோ நீ சொல்றதுக்கு விரோதமா நான் செய்வேன் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு ஊர்ல வந்து ஒருத்தர் வந்து ஆகாரம் கொடுக்க வந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து குடிக்கிற பழக்கம் இருக்குது. குடிக்கிற பழக்கம் இருக்குதுன்னா மகாராஜ் குடிக்கிற பழக்கம் உள்ளவங்ககிட்ட நான் ஆகாரம் வாங்க மாட்டேன் சொல்ல, அவங்க வாங்கல. உடனே அவருக்கு அவமானம் ஆயிடுச்சு, எல்லார்கிட்டையும் நடுமத்துல என்கிட்ட ஆகாரம் வாங்க மாட்டேன்றாரு, ஏன் அவருக்கு தெரிஞ்சிச்சு இவன் குடிக்கிறத கிட்ட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கை மூடிக்கிறார், வாங்கல போயிடுறாங்க. உடனே என்ன பண்றாரு, நீ சொன்னது எனக்கு வாங்கல அவமானப்படுத்திட்டார். அதனால அவர் என்ன பண்ணாரு, அன்னியில இருந்து மகாராஜ் விரோதம் ஆயிட்டார். இவர் வந்து அம்மனை கும்பிடக்கூடாதுன்னா நான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல போயிட்டு எல்லார்கிட்டையும் தூண்டி விட்டு இவருக்கு வந்து ஒரு தேவி கோயிலை கட்டார். ஸோ இவர் வந்து தேவி கும்பிடக்கூடாது, அம்மன் கும்பிடக்கூடாது, மித்யாத்துவம் அப்படின்னு சொன்னவர் உடனே என்ன ஆயிட்டாங்க, ஸோ மித்யாத்துவத்துக்கு பிரச்சாரம் பண்ணி, ஸோ மித்யாத்துவம் ஒரு கோயிலையே கட்டி தவறு கும்பாபிஷேகம் அவர் இருக்கும்போது நீ எனக்கு விரோதமா பண்ணல, நான் அவனுக்கு விரோதமா. ஸோ தர்மத்திலையும் அப்படிதான் நடக்கிறது, அதே மாதிரிதான் அங்கேயும் நடந்தது. ஸோ அதே மாதிரிதான் எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதான் நடக்குது.
ஸோ உனக்கு எனக்கு சண்டைன்னா அவ்வளோதான், நீ எனக்கு சண்டை. அது நியாயமா பொய்யா நல்லதா கெட்டதான்னு பார்க்கறது கிடையாது. உனக்கு விரோதமா நான் பண்ணுவேன், நீ எனக்கு சண்டை போட்ட என் அவமானப்பட்டு உனக்கு விரோதமா நான் பண்ணுவேன். ஸோ அப்படி அந்த இவனும் என்ன பண்ணா, நாரதருக்கு விரோதமா அவனும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனும் ஊருமா பிரச்சாரம், முதல்ல வந்து இவனோட தான் பேசினான், இப்போ ஊரா பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய யார் தெரியுமா, என்னுடைய அப்பா வந்து அவருடைய மகன் நான் சொல்றதை கேளுங்க, பலி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சொர்க்கம் போக முடியும் நீங்க வந்து அப்படின்னு சொல்லி நாடா வேற வேற இடத்துக்குமா போய் அதிகமா பிரச்சாரம் பண்ணிட்டான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நூல்களையும் அவங்க தயார் பண்ணி அந்த கஷாயத்தின் காரணமா அது மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பரம்பரை என்ன ஆயிடுச்சு, பலி கொடுக்குற பரம்பரை இன்னைக்கு வரைக்கும் நடந்து இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் போயிட்டு யாகம் பண்ணி யாகத்தை பலி கொடுக்கறது பழகம் அவர் ஆரம்பிச்சு விட்டதுதான். அதனால எத்தனை இம்சைகள் நடந்தது, எவ்வளவு கணக்கான ஜீவன்கள் கொல்லப்படுகிறது, பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு மடாதிபதி பேசுறாரு, நம்ம வந்து பலி கொடுத்துட்டு பண்ணா தப்பு கிடையாது, நீங்க அப்படியே மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா தப்பு. அவரு நேற்று கூட ஒரு வீடியோல வந்தது, அவரு ஒரு மடாதிபதி, அவரு வந்து ஏதோ ஒரு மரத்துல இருக்கிறாரு, ஒரு மாதிரி இருக்கிறாரு சாமியாரு. அவர் சொல்றாரு, நீங்க அப்படியே மாமிசம் சாப்பிட்டாதாங்க பாவம் வரும், நீங்க வந்து தேவிக்கு மாமிசம் கொடுத்துட்டு அது நீங்க இது பலி கொடுத்துட்டு அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாவமே வராது அப்படின்னு நம்ம சாஸ்திரத்துல இருக்கிறது. அதனால வந்து மாமிசம் இது வந்து விலங்குகளை சாக்ரிஃபைஸ் பண்றது வந்து நம்ம சாஸ்திரத்துல இருக்கிறது அப்படின்னு அவர் பேசுறாரு. அது இப்பதான் நம்ம பார்த்தோன்னா, அது அப்பதான் பதவியே இருக்கிறார். பதவி இருக்கும்போது ஆதிசங்கராச்சாரியர் மாதிரி ஒரு மடாதிபதி சங்கராச்சாரியர் அவரே சொல்றாரு. அது மாதிரி அந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அப்படி வந்துடுச்சு. ஸோ நம்ம யாரு கேட்குறாங்க, ஸோ இப்படிதான் இருக்கணும். இப்போ நம்ம சொன்னா யாருன்னா கேட்குறாங்களா என்ன, எப்படியா இந்த சராகி பூஜை வந்தது, தேவி தேவதா பூ எங்கேயா வந்தது நம்ம இடத்துல, எங்க சாஸ்திரத்தை சொல்லிச்சு, யாரு கேட்குறாங்க? அதெல்லாம் கிடையாது. அந்த இவரு சொன்ன மாதிரி, பர்வதன் சொன்ன மாதிரி இங்க நம்ம ஆளுங்க நிறைய பேர் அது மாதிரி வித்யாத்துவத்தை பரப்பி விட்டாங்க ஆரம்பத்துல. அதை பின்னாடி பாவம் சாமானிய மக்கள் அப்படியே பின்னாடி போறாங்க. யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு எங்க அவ்வளவு ஞானம் இருக்கிறது, அது மாதிரி அங்கேயும் நடக்கிறது. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, மித்யாத்துவம் அது பலி கொடுக்குற பரம்பரை எல்லா ஊர்லயும் பரவி போச்சு. அப்ப ஒரு முறை, அதுக்கப்புறம் இங்க கதைக்கு வாங்க, அதுக்கப்புறம் ஒரு முறை இந்த ராஜபுரம் ராஜா மருதன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரு ராவணன் காலத்துல. ஸோ அவரும் வந்து இந்த ஒரு யாகத்தை பண்றதுக்கு அவரும் தயாராகி கொண்டிருக்கிறார். அதை தடுக்கிறதுக்கு இந்த தசானன் அந்த பக்கம் போறார். என்னடா அது, அந்த நம்ம இந்த நாட்டு ராஜாவிலே நம்ம கிட்ட இவன் வந்து பலி கொடுக்கறது, யாகம் பண்ணி பலி கொடுக்கறதுக்காக எல்லாருக்கும் செய்தி அனுப்புறான் வந்துக்குது, அதை போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தசானனும் புறப்படுறாரு. இம்சை பண்றதுக்காக அந்த ஊர்ல பெரிய ஒரு யாக மேடை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லா விலங்குகளையும் அங்க வந்து கூட்டின்னு வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. அங்க அந்த யாகத்தை நடத்துவதற்கு சம்பர்த்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் தலைமையில அந்த யாகம் நடக்கிறது. அவன் பேர் வந்து சம்பர்த்தன். ஸோ அந்த ஆகுதி கொடுப்பதற்காக பலவிதமான பசுக்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த சமயத்துல இந்த நாரதர் வேற, முன்னாடி பார்த்த நாரதர் வந்து சாமானிய ஆள், அவரு வந்து பர்வதனோட இருந்தார். ஆனா இப்ப வர நாரதர் பாத்தீங்கன்னா ஆகாயத்துல போகக்கூடிய ஒரு சாது. ஸோ நம்ம வராங்களே அந்த சினிமாவிலாங்கன்னு காமிக்கிறாங்களே நாரதர், ஸோ கலகப்பிரியர் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படிப்பட்ட நாரதர் அவர் வந்து ஆகாய மார்க்கத்துல போயின்னு இருக்கிறாரு. போயின்னு இருக்கும்போது இந்த ராஜபுரத்துல வந்து ஏன்னா இங்க ஒரே விலங்குகள்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கிறாங்க, பெரிய ஏதோ பூஜை பண்ண போறாங்க பொழுது அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து ஆகாய மார்க்கத்திலேருந்து இறங்குறாரு. ஸோ நாரதர் போய் பார்க்கும்போது என்ன நடக்கிறதுன்னு கேட்கிறாரு. இது மாதிரி இங்க யாகம் நடக்க போகிறது, அதுக்காக ஆகுதி கொடுப்பதற்காக இந்த விலங்குகள்லாம் அங்க வந்திருக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவர் வந்து அதை நிறுத்தத்துக்காக ராஜா மருதன் கிட்ட போய் பேசுறார். மருதனே, ராஜன், ஜீவ இம்சையினால துர்கதிக்கு தான் காரணமாகுது, நீ இந்த மாதிரி பாப காரியத்தை ஏன் செய்ய துணிகிறாய் அப்படின்னு ராஜா மருதன் கிட்ட கேட்கிறாரு. அத கேட்ட உடனே ராஜா சொல்றாரு,
பாரு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எங்க மந்திரி இருக்கிறாரு, எங்க பூஜாரி இருக்கிறாரு சம்பர்த்தன் பிராமணன் இருக்கிற சம்பர்த்த பிராமணன், அவருக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். அவர் தான் சாஸ்திரம் பூரா படிச்சிருக்கிறார். சாஸ்திரத்துல வந்து கெட்டிக்கார். நீ ஏதாவது பேசணும்னா அவர்கிட்ட போய் பேசு. ஸோ என்கிட்ட எனக்கு ஒன்றும் தெரியாது, தர்மம் பத்தி ஒன்றும் தெரியாது, நீ அவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். இப்போ நம்மளே அப்படிதான் சொல்றோம், நாங்க எங்களெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொன்னாருங்க நாங்க செய்யறோங்க, அவ்வளவுதான். அவர் சொன்னாருங்க, யார் அவர் சொன்னாரு நாங்க செய்யறோம். நாங்க ஏன் இந்த பூஜை பண்ணோம், குங்கும பூஜை ஏன் பண்றீங்க, அவர் பண்ண ஏங்க நீங்க யக்ஷனுக்கு பூஜை பண்றீங்க, ஜெய் எனக்கு தெரியாது, அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் கை காமிச்சு விட்டுறோம். அது மாதிரி அந்த ராஜாவும் என்ன பண்றாரு, அந்த அவன் கை காமிச்சு விட்டார், அவனை போய்க்கு பேசு அப்படின்னு அந்த சம்பர்த்தன் கிட்ட இவங்க போறாங்க. யாரு, நாரதர் போறார். கேட்கிறார், என்ன பிராமணரு, நீ என்ன ஒரு குலத்துல பிறந்து தர்மத்தை செய்ய வேண்டிய நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாமா? அப்புறம் உடனே 2 பேருக்கும் அந்த பிராமணன் கர்வம் பிடிச்சவன், நீ யாரா என்ன வந்து கேட்குறது, நீ யாரை வந்து கேட்குறது, உனக்கு தெரியுமா, உனக்கு எல்லாம் படிச்சுட்டியா, நீ சாஸ்திரம் பூரா தெரியுமா, உனக்கு நான் எவ்வளவு படிச்சுக்கிறேன் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசணும்னு நீ உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவன் பிராமணன் சொல்றான், சர்வஜனுக்கு வந்து சர்வஜ பகவான் சொல்லியிருக்கிறான்னு சொல்றே, சர்வஜன் வந்து பேச முடியாது, பேசினா அவர் சர்வஜன் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதை கேட்டு இவரும் பதில் சொல்றாரு. அப்ப மறுபடியும் அவன் சொல்றான், ஏ அல்ப புத்தி உள்ளவனே, நீ மூடான், நீ உனக்கு வந்து எல்லா ஜீவன்களும் வந்து சொர்க்கம் போகிறதுக்காக தான் தர்ம காரியங்கள் பண்றாங்க, இந்த ஜீவன்கள் எல்லாம் பலி கொடுக்குற ஜீவன்கள் எல்லாமே சொர்க்கம் தான் போகுது. அதுக்கப்புறம் அந்த சொர்க்க ராஜா என்ன பண்றாரு, எல்லாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிட்டு இது பலி கொடுக்குறாரு, அவரும் சொர்க்கத்துக்கு போறாரு. அதற்காக தான் இது மாதிரி பெரிய யாகங்கள் நடத்தப்படுகிறது. நீ ஒன்றும் தெரியலன்னா உங்க அம்மனு போ, ஓரமா போய் இது வந்து இது மாதிரி நடுமத்துல புகுந்து இதெல்லாம் கலகம் பண்ணாது, தடுக்காது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி 2 பேருக்கும் சண்டை ஓடுன உடனே அந்த சம்பர்த்தன் உடனே இவர் பேசி பார்க்குறான், ஒன்றும் இவர் கேட்க மாட்டல, தடுத்தே ஆகும், நீ என்ன வேணாலும் பொண்ணு, நீ பலி கொடுக்க முடியாது அப்படின்னு நாரதர் சொல்றாரு. அது சம்பர்த்தனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்ன சொல்லிட்டு உடனே அங்கிற பிராமணர்கள் அங்க எல்லாரும் கூப்பிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ என்னை வந்து நீ தடுக்க முடியாது, நீ ஒண்ணு போயிடலாம் சொல்லிட்டு வார்த்தைகளால பேசினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கை காலில் அவரை அடிக்கிட்டு வந்துடுறாங்க. இவரும் பாத்தீங்கன்னா இவரும் அவரோட சண்டை போடுறாங்க உடல். இவரு வந்து என்ன பண்றாரு, நாரதரும் கை காலால உதைக்கிறாரு, அவங்களால தள்ளுறாரு, பண்றாங்க. ஆனா அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இவர் தனியால மாட்டினார். தனியால மாட்டின உடனே எல்லாரும் சேர்ந்து அவரை என்ன பண்ணிட்டாங்க, கட்டி போடுற மாதிரி போட்டாங்க. கட்டி போட்டு அடிக்க போறாங்க. அந்த சமயத்துல என்ன நடக்கிறதுன்னு பார்க்கும்போது, இந்த ராவணன் இருக்கிறாரு, அவரு வந்து அந்த போய் அனுப்பிடுறாரு. நீ அங்க ஒரு தூதுவனை அவர் அனுப்பிச்சு வைக்கிறாரு, போயிட்டு அந்த ராஜா கிட்ட போய் சொல்லு, யாகமா நான் இது நடத்தக்கூடாது அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவரும் ராஜா கிட்ட அந்த இதுக்கு வரும்போது இங்க என்ன பாக்குறாரு, இங்க நாரதரை எல்லாரும் போட்டு அவங்க அடிக்கிறத பாக்குறாரு. எல்லாரும் வந்து அவரு அடிக்கிறதுக்கு வராங்க, அவரை போட்டு பந்தம் கட்டி வச்சிடுறாங்க. ஸோ எதிர்க்கவே பண்றோம் பாரு அப்படின்னு வேற சொல்றாங்க. இப்ப இதனால உடனே அந்த இவன் வந்து என்ன போடுறான், அவன் வந்து இவங்கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி தசானன் ராஜா கிட்ட போய் சொல்றாரு, நான் போனாங்க, நாரதர் பாவம் அங்க வந்து அவருக்கு எல்லாரும் அவரை சுத்தி அவரை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம போறது ரொம்ப அவசியமாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தூதுவன் இதை கேட்ட உடனே நாரதரை அங்க காப்பாத்தணுன்றதுக்காக தசானனே கோபம் கொண்டு ஆயுதங்களை எடுத்துக்கின்னு ராஜா கிட்ட போறாரு. அந்த யக்ஞ சாலைக்கு போயிடுறாரு, யாக மண்டலத்துக்கே போறாரு. போய் சத்ருக்கள் எல்லாரையுமே அந்த பிராமணர்கள் எல்லாம் வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பசுக்களை எல்லாமே அவுத்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவனுடைய படை அவருமே சேனை போன உடனே அந்த பிராமணர் என்ன பண்ண முடியும், ஆளுக்கு ஒண்ணு ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி கட்டிடுறாங்க. நீ போய் நாரதனை கட்டினேன்னு சொல்லிட்டு அந்த பிராமணர்கள் எல்லாம் பிடிச்சி கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த யக்ஞ சாலையே தும்சம் பண்றாங்க. அங்க யாகத்தை வந்து என்ன பண்றாங்க, நெருப்பெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க, அது உடச்சி போட்டுடுறாங்க, அந்த விலங்கெல்லாம் வந்து அவுத்து விட்டுடுறாங்க. அப்ப ராவணன் சொல்றார்,
அந்த இவனுங்கிட்ட. எப்படி உனக்கு உன்னுடைய பிராணன் முக்கியமோ அது போலதான் இந்த பசுக்களுக்கும் அது பிராணன் முக்கியமாக இருக்கிறது. நீ வந்து உனக்கு எவ்வளவு கஷ்டம் வரும்னு நினைக்கிறியோ அதே போலதான் அந்த ஜீவனுக்கும் கஷ்டம் வரும். அதனால பசுக்களுக்கு நீங்க வந்து இம்சை பண்ணக்கூடிய இந்த காரியத்தை நான் வந்து என்னுடைய அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு தசானன் சொல்றாரு. அதை கேட்டு அங்க இந்த நாரதர் என்ன சொல்றாரு, சரி எல்லாரையுமே பாவம் அவங்க வந்து என்ன நீங்க காப்பாத்தி விட்டுட்டீங்க, அதனால இவர்களையும் விட்டுடுங்க, இந்த பிராமணர்களையும் விட்டுடுங்க, அவர்களை மன்னிச்சிடுங்க அது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட சொல்றாரு. அவங்கள ஒன்றும் தண்டனை எல்லாம் கொடுக்க வேணான்றாரு. அதுக்கப்புறம் அவரு என்ன பண்றாரு, சரி சொல்லிட்டு எல்லாரையுமே அவுத்து விட்டுறாங்க. சரி போங்க, ஒழிஞ்சு போங்க, எந்த தண்டனையும் கிடையாது, இது மாதிரி நீங்க திரும்பி பண்ணக்கூடாதுன்னு. அப்ப அந்த ஹெட் இருக்கிறாரு, அவர் சொல்றாரு, என்னை மன்னித்து விடு ராஜா, நான் வந்து இது மாதிரி காரியத்தை திரும்பி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தசானன் கிட்ட இந்த அவன் விடுதலை அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தசானன் என்ன பண்றாரு, நாரதரை பார்த்து சொல்றாரு, நாரதர் சொல்றாரு, ராஜன் தேரா கல்யாணகோ தூணே ஜீஸ் பிரகா, அதனால நீ வந்து எல்லா ஜீவன்களுக்கும் நீ வந்து நீ காப்பாத்தினால உனக்கு கல்யாணம் நடக்கும், உனக்கு ஆத்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் நாரதர் திரும்பி ஆகாய மார்க்கமாக போயிடுறார். ஸோ அதுக்கப்புறம் இவரு அந்த நாட்டு ராஜா கிட்ட இருந்து அந்த அவரையும் சந்தோஷமாயிடுறாங்க. அந்த ராஜா மருதன் வந்து சந்தோஷமாயி தன்னுடைய மகள் கனகப்பிரபா அப்படின்னு தன்னுடைய மகளை தசானனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஸோ திருமணம் செய்து வைத்து நிறைய செல்வங்கள் வரிசை அது மாதிரி கொடுத்தாங்களா, எல்லாத்தையுமே கொடுத்து என்னுடைய தப்பு மன்னிச்சிடு, நான் தெரியாது, எனக்கு இந்த பிராமணன் தான் சொன்னேன் இது மாதிரி பண்ணா நல்லதுன்னு சொன்னாரே, எனக்கும் புத்தி இல்லாமல் போச்சு, நானும் சரின்னு சொல்லிட்டேன், அதனால எனக்கு அந்த மாதிரி ஞானம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனால ஞானம் இல்லாமல் நம்ம மற்றவங்க சொல்ற பேச்சை கேட்டுட்டு சரின்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னா இந்த மாதிரி தான் பாவத்துக்கு காரணம் ஆயிடும் அப்படின்னு ஒரு பாடம் கிடைக்குது. அப்ப தசானன் கொஞ்ச காலம் அங்க இருந்து மறுபடியும் வந்து திக்விஜயம் பண்றார். ஸோ திக்விஜயம்னா அர்த்த சக்கரவர்த்தி ஆகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சக்கரவர்த்தியும் சரி அர்த்த சக்கரவர்த்தி சரி எல்லா இவர் 3 கண்டத்தையும் சுத்தி எல்லா நாட்டையும் ராஜாவையும் ஜெயிச்சு சக்கரவர்த்தி ஆவார், அர்த்த சக்கரவர்த்தி ஆவாரு. அதே மாதிரி சக்கரவர்த்தி ஆகிறவங்க 6 கண்டத்துக்கு போவாங்க. அதனால இவர் வந்து அந்த திக்விஜயம் பண்றாரு. அதனால திக்விஜயம் பண்ணும்போது தான் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அங்கதான் இவருக்கு கனகப்பிரபான்னு ஒரு பெண்ணோட திருமணம் நடந்து அதுக்கப்புறம் அவளோட சுகமாக அந்த நாட்டுல கொஞ்ச காலம் தங்கி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் புண்ணிய காரணமாக கனகப்பிரபாவுக்கு ஒரு மகள் பிறக்கிறாள், அழகான மகள். அவள் வந்து லாவண்யத்தோடு லாவண்யத்தோடு இருக்கிறாள், கிருத சித்ரா. அவ பேரு வந்து அந்த பொண்ணுக்கு பேரு வந்து கனகப்பிரபானுடைய பெண்ணுக்கு வந்து கிருத சித்ரா அப்படின்னு பேர் வைக்கிறார். ஸோ கிருத சித்ரா, அதாவது கிருத சித்ரானா வரையப்பட்ட ஓவியம், அது அர்த்தம். அது வரையப்பட்ட ஓவியம் மாதிரி அவ்வளோ அழகாக்குறாள் அவ, அல்ல வரையப்பட்ட ஓவியம் அப்படின்னு கிருத சித்ரா அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அப்புறம் தசானன் வந்து திக்விஜயம் பண்றாரு. ஸோ இப்படி அவரு எத்தனை வருஷம் பண்ணாரு, 12 வருஷம் அவரு அந்த இது பண்றார், திக்விஜயம் பண்றார். 12 வருஷம் புறப்பட்டு 12 வருஷம் வந்து எல்லா நாட்டு ராஜாவும் ஜெயிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆச்சாரு. ஸோ அப்படியே ஒரு கதை வந்தது. ஸோ இந்த நாரதன் சொல்றோமே, இந்த நாரதர் எப்படி உற்பத்தி ஆனாரு அதுக்கு ஒரு கதை இருக்கிறது. ஸோ இந்த நாரதர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு அது சொல்றாரு. பிரம்ம ருச்சி நாமக் ஏக் பிராமன். ஸோ பிரம்ம ருச்சி அப்படின்னு ஒரு பிராமணர் இருந்தார் அந்த காலத்துல. அவனுடைய மனைவி பேர் வந்து குர்மின்ற ஒரு மனைவி இருந்தாங்க. ஸோ 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, தபம் பண்ணுவதற்காக காட்டுக்கு போனாங்க. ஸோ அது மாதிரி இந்துக்கள் வைஷ்ணவ இதுங்கள் இருக்கிறாங்க. ஸோ அவர் வைராகி அடைஞ்சு இது மாதிரி காட்டுக்கு தவம் பண்ண போனான்னா அவங்களுக்கு சேவை பண்ணுவதற்காக மனைவியும் போவாங்க. ஸோ மனைவியும் போய் அவருக்கு, ஏன்னா எப்படி இருப்பாரு, அவர் தவம் பண்ணுவாரு, அவர் வந்து இது பண்ணுவார், தியானம் பண்ணுவாரு, அவருக்கு சாப்பாடு பண்றதுக்கு வையாவர்த்தி சேவை பண்றதுக்காக மனைவியும் போயிடுவாங்க. அவங்களும் வந்து அது மாதிரி தாபசி வேஷம் போட்டுன்னு போவாங்க. அது மாதிரி கதை இருக்கிறது. ஸோ கணவன் மனைவியாக போய் தவம் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி 2 பேருமே போயிட்டு அங்க காட்டுல போயிட்டு தவம் பண்றாங்க. தவம் பண்ணும்போது ஸோ அங்க வந்து என்ன கிடைக்குதோ அதை வச்சுன்னு அவங்க
ஜீவன் போனது கிழங்குகள். ஸோ அந்த கிழங்குகள் அதுக்கப்புறம் என்ன பழம் பூ அது மாதிரி பழத்தங்களை சாப்பிட்டு அவங்க வாழ்க்கையை நடத்தினுங்கிறாங்க. கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன ஆயிடுது, அந்த குர்மிக்கு கர்ப்பவதி ஆயிடுறாங்க. ஸோ கர்ப்பவதி ஆன உடனே ஒரு நாள் 2 பேரும் ஒரு மகாமுனிவர் அங்க வராரு அந்த பக்கம். அவரை போய் வணங்குறாங்க, தர்மோபதேசம் கேட்குறாங்க. அப்போ அந்த முனிவர் பாக்குறாரு, ஒரு தாபச முனி இது மாதிரி தபம் பண்றாரு, அவருடைய மனைவின்னு சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த அம்மா கர்ப்பவதியாக இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த முனி பிரம்ம ருச்சி சொல்றாரு, ஏ தாபசரே, ஏ தபம் பண்றவரே, நீ தர்ம புத்தியின் காரணமாக வீட்டெல்லாம் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு இங்க காட்டுல இந்த மாதிரி சம்சாரியாக இருந்து வேஷம் போட்டுட்டு நீ இங்க தபம் பண்ற. ஆனாலும் இப்ப உன்னுடைய மனைவியை இருக்கு பாருங்களே, ஸோ அவங்க என்ன ஆகிட்டாங்க, கர்ப்பவதியா இருக்கிறாங்க. அப்ப எதுக்காக நீ வீட்டை விட்டுட்டு இங்க இல்லறம் மாதிரி நடத்துற? நீ இது அது வீட்டிலே இருக்கலாமே. கிரகஸ்தர்களுக்கும் தபம் பண்றவருக்கும் என்ன வித்தியாசம் வந்தது? நீ எதுக்காக தியாகம் பண்ணிட்டு 2 பேரும் இங்க வந்தீங்க, மறுபடியும் இங்க அவ கர்ப்பவதி ஆயிருக்கிறாங்க, மறுபடியும் இங்க குழந்தை போறப்போ 2 பேருமே பாத்தீங்கன்னா மறுபடியும் குடும்பம் நடத்த போறீங்க. ஸோ எதுக்காக வந்தீங்க? என்ன தபம் இது மாதிரி பொய்யான தபம். இதை விட அதுவே பரவாயில்ல இல்லையா, நிந்தனைக்கு இல்லாம இருக்குது, நிந்தனை பண்ணுவாங்களே எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்றாரு. எதுக்காக பிரயோஜனம் இந்த தபம் அப்படின்னு கேட்கிறாரு. அதனால அவருடைய ஆத்ம கல்யாணத்துக்கு இது உதவாது அப்படின்னு சொல்றாரு. அது மணியமாராய் சொல்றதை கேட்டு அந்த உபதேசத்தை கேட்டு அவருக்கும் சம்சாரத்துல அந்த தாபசனுக்கும் சம்சாரத்துல வைராக்கியம் வந்துடுது. ஸோ தன்னுடைய மனைவியை தியாகம் பண்ணிட்டு இனிமே நான் அது மாதிரி இந்த ஆசிரமத்தில் இருக்க மாட்டேன், நானே முனி ஆயிடுறேன், உங்களோட வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் அந்த பிராமணர் பிரம்ம ருச்சி என்ன பண்றாரு, அதை விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு அவரோட முனி ஆயிடுறாரு. ஸோ இப்போ இந்த குர்மி இருக்கிறாங்களே, அவங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. கணவனும் முனி ஆகி போயிட்டாரு, போய் தனி ஆயிட்டா இவ. ஸோ மறுபடியும் எங்க வீட்டுக்கு போறது? என்னங்க தபம் பண்ண போய் குழந்தை பேத்துன்னு வர போறீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அங்க போறது. ஸோ அவ காட்டிலேயே தனியா இருக்கிறா. ஸோ அங்கேயே சரி இத்தனை வருஷம் வாழ்ந்தா இன்னும் கொஞ்சம் காலமும் இங்கேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த குருமி என்ன பண்றான், தபஸ்வி பண்ணின்னு அவங்க என்ன மகராய்க்கு சொன்ன உபதேசம் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சுன்னு பெண் சிங்கம் போல அவளும் பார்த்தீங்கன்னா அந்த வனத்திலே தனியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த குர்மி ஒரு மகனை பெற்று எடுக்கிறாள். ஸோ அந்த மகனுக்கு பேர் தான் நாரதர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ நாரதர்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ அந்த மகாசதி பிராமணி குர்மி மனசே சிந்தனை பண்றாங்க. ஸோ மனசுல சிந்தனை பண்றாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் मुनिराजने पुत्र एवं परिवार आदि का संबंध अनर्थक मूल कहा है तो सत्य है. तो मुनि महाराज சொன்னாரு, இது மாதிரி மகனோட பரிவாரத்தோட குடும்பத்தோட நீ தபம் பண்றதுன்றது அனர்த்தம், இதுக்கு எல்லாத்துக்கும் தீமைக்கும் காரணமா இருக்கிறதுன்னு சொன்னது சத்தியமா தான் இருக்கிறது. அதனால अब मैं पुत्र को परित्याग कर आत्म कल्याण करूंगी. ஸோ என்னுடைய வீட்டுக்கார் என்ன பண்ணாரு, அவரு தீட்சை வாங்கின்னு போயிட்டாரு. நானும் இந்த என்னுடைய மகனை தியாகம் பண்ணிட்டு நானும் ஆத்ம கல்யாணம் செய்வதற்கான மார்க்கத்துக்கு போவேன். एक पुत्र महाभाग्यवान है, देव इसकी रक्षा करेंगी, वह अपनी पूर्व उपार्जित कर्म की फल अवश्य भोगेगा. அப்ப எவ்வளவு தைரியம் பாருங்க அந்த அம்மாவுக்கு. தன்னுடைய மகனை சொல்றாரு, ஏ பாக்கியசாலி, நீ மகாபாகியவானாக இருந்தால் உன்னை தேவர்களோட காப்பாத்துவாங்க. நீ உன்னுடைய பூர்வத்தில் செஞ்ச புண்ணியத்தின் பலனை நீ அனுபவிப்பாய். ஆனால் உனக்கு ஆயுள் குறைவாக இருந்தது, அல்ப ஆயுளாக இருந்தால் நீ மரணத்தின் பிடியில் போவதை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால உன்னுடைய புண்ணியம் தான் உனக்கு காப்பாற்றணும், நான் காப்பாற்ற முடியாது இனி அப்படின்னு பகன் கிட்ட சொல்றான். ஸோ உன்னுடைய புண்ணியத்தின் பலனாக இருந்துச்சுன்னா தேவனே காப்பாற்றுவா, நீ எல்லா போகத்தையும் அனுபவிப்ப. அப்படியே உனக்கு புண்ணியம் கிடையாது அப்படின்னா, உனக்கு அல்ப ஆயுள் இருந்துச்சுன்னா நீ இறந்து போயிடுவ, அவன் மரணத்தின் பிடியில நீ போயிடுவ. அதனால நான் உன்னை தியாகம் செய்கிறேன், உன்னுடைய புண்ணியம் தான் இப்ப நீ பரீட்சை பண்ணும்.
அப்படின்னு சமஸ்த சம்சார ஜீவ கர்மக்கு ஆதி நிகை இத்தியாதி. ஸோ எல்லா கர்மத்தையும் எல்லா ஜீவனும் தன் செய்த கர்மத்தின் பலனையே அனுபவிக்கிறது, அதுல யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகனை அந்த இடத்துலயே விட்டுட்டு சிந்தனை பண்ணி விட்டுட்டு மகனையும் தியாகம் செய்துட்டு அவங்க நிர்விகல்பமா போறாங்க. அதுதான் சாருங்க, ஐயோ பையனை விட்டுட்டு போறேன்னு, அது கை சின்ன பையனை குழந்தைய விட்டுட்டு போறேன்னு அப்படின்னு விகல்பமே பண்ணல. அவனுடைய புண்ணியம் இருந்தால் அவன் காப்பாற்றப்படுவான், புண்ணியம் இல்லைன்னா அவனுடைய ஆயுள் பசியோட இறந்து போவான். நம்ம என்ன பண்ணணும், அவனுடைய புண்ணியம் தான் அவன் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு பிள்ளைய விட்டுட்டு நிர்விகல்பமாயி அலோக நாமக் நகரமே, அலோக நாமக் பேருடைய நகரத்துல போய் அங்க வந்து இந்திரமாலினின்ற ஆர்கியிடம் அந்த பிராமினி குருமி தீட்சை எடுத்து ஆர்கி ஆயிட்டான். இப்ப இந்த பையனுடைய நிலைமை என்னன்னு, जम्र नामक देव ने आकाश मार्ग में जाते हुए रुथन सहित सत्योपन्न शिशु की भूमि तल पर पड़ा देखा, तथा स्नेह ध्रुव कूद होकर उसे उठा लिया. ஸோ அங்கே அந்த சமயத்தில் கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை கீழே இருக்குது, அழுது, பசிக்கினால அழுது. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் இருக்கும் அழுது அந்த குழந்தை. அப்பொழுது அந்த அந்த பக்கமாக ஒரு தேவன் ஆகாயத்துல போயின்னு இருக்கிறான், ஆகாச மார்க்கத்துல போகிறான். அவன் பேர் வந்து ஜம்ர அப்படின்னு ஒரு தேவன். அவன் வந்து கீழே வந்து குழந்தை அழுவதை பார்க்கறான். ஐயோ அவனுக்கு கருணை வருது, கீழே வந்து பார்க்கறான், யாரும் கிடையாது. ரொம்ப ஸ்நேக பாவம் வருது அவனுக்கு. ஐயோ இந்த குழந்தைய அழகா, இவ்வளவு அழகான குழந்தைய யாரோ இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க காட்டுல, ஒருத்தரும் கிடையாது அக்கம் பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துக்கிறான். ஐசா சயோக பாக்யஹி சே பிராப்து ஹோத்தே ஹே, அது போல சயோகம் பாக்கியத்தின் காரணமாக தான் இருக்கிறது. இதே மாதிரிதான் கதை ஜீவகனுடைய வரலாறுலயும் வருது. ஸோ தாய் ஜீவகன் என்ன பண்றாங்க, ஸோ குழந்தையை பெற்ற உடனே ஜீவனுடைய அம்மா அந்த குழந்தைய விட்டுட்டு தனியா போயிடுறாங்க. ஸோ அவனுடைய தியாகம் பண்ணிடுறாங்க. ஸோ அவன் வந்து யாரோ ஒருத்தர் சுடுகாட்டுக்கு வரான், அவன் வந்து அந்த சுடுகாட்டுக்கு அந்த குழந்தைய போச்சுட்டு அது மாதிரி இந்த குழந்தைய எடுத்துன்னு போயிடுறான், அவன் எடுத்துன்னு போய் அவன் வளர்க்குறான். ஸோ அப்ப அது மாதிரி சயோகம் நம்மளுடைய புண்ணிய பாக்கியம் இருக்கும்போது நடக்கிறது அப்படின்னு சொல்றாரு. उस देव ने बालक को भली प्रकार पालन पोषण किया. ஸோ அந்த தேவனை வந்து அந்த குழந்தையை எப்படி காப்பாற்றணுமோ அது மாதிரி எடுத்துன்னு போய் கொடுத்து யார்கிட்ட கொடுத்து காப்பாத்துறாங்களோ அது மாதிரி அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்றான். योग्य वय होने पर उसे आगामी आध्यात्मिक शास्त्रों को अध्ययन कराया. ஸோ அந்த குழந்தையை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்து காப்பாற்ற வச்சு, ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஆகம சாஸ்திரங்கள் எல்லாமே படிக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்றாங்க. நாரதர் சம்பூர்ண சாஸ்திரமே பிரகண்ட பண்டித் ஹுவா. அதனால தேவன் மூலமாக உதவி செய்யப்பட்டு அந்த தேவன் மூலமாக அங்க கொண்டு போயிட்டு காப்பாற்றப்பட்டு அவன் வந்து எல்லா சாஸ்திரங்களையும் நாரதர் வந்து படிச்சு முடிக்கிறாரு சாஸ்திரம் புறா. அவர் வந்து இந்த மாதிரி ஆகாஷ காமினி ஆகாயத்துல போகக்கூடிய வித்தையும் சித்தி பண்றார். ஸோ இவர் அஞ்சனை சோரன் பண்றாருல, அஞ்சனை சோரன் பண்ணி வித்தியை கத்துக்கினாரு. ஸோ ஆகாயத்துல போறாரு, அதே வித்தையை இவரும் சித்தி பண்றார். वह निरंतर धर्म ध्यान में संलग्न होकर आकाश मार्ग के कामिनी विद्या की बल से इच्छानुसार भ्रमण करने लगे. ஸோ அவர் வந்து தர்ம தியானம் பண்ணினே இருக்கார். ஏன்னா சாஸ்திரம் பூரா தெரியறதுனால தர்ம தியானம் பண்றார் நாரதர். அப்புறம் ஆகாச காமினி வித்தை காரணமாக அவரே போற வேண்டிய இடத்துக்கெல்லாம் போறார், எங்க போகணுமோ அது மாதிரி சுத்துறாரு அவர். அதனால அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் டிவில சினிமாலாம் கூட காமிக்கும் போது நாரதா ஒரு கத்தினி அவர் மட்டும் ஆகாயத்துல தான் போயின்னு இருப்பாரு, கையில ஒரு வீணையை வச்சுன்னு சுத்தின்னு இருப்பாரு. ஸோ அது மாதிரி காமிப்பாங்க. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சித்தரிக்கிற நாரதர் தான் உண்மையிலே பாத்தீங்கன்னா எல்லா சாஸ்திரமும் ஜெயின சாஸ்திரமும் அறிஞ்ச அவரு பெரிய மேதாவியார். ஸோ வித்தையை சித்தி பண்ணினார். उसे धर्म एवं कलग दोनों ही विषय अत्यंत प्रियते. ஸோ அந்த நாரதருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் பிரியமா இருக்கிறது, ஒன்று தர்மம், இன்னொன்று வந்து கலகம் பண்றது. ஸோ எல்லாருக்கும் சண்டை மூட்டி விடுறது, அங்கே கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு, கலகம் பண்றதுக்குல சந்தோஷமா இருக்குது, தர்மத்திலையும் விஷயத்திலையும் அவருக்கு பிரியமா இருக்கிறது. அப்புறம் வந்து संगीत विद्या में निपुण होने के कारण देवों की सदृश्य उसकी महिमा थी. அது மாதிரி சங்கீதம் இசையில வந்து அவருக்கு நிபுணத்துவம் இருந்தது.
அதனால எப்பயுமே அவர் என்ன காமிக்கும் போது ஒரு கையில ஒரு வீணையோடு தான் காமிப்பாங்க. ஸோ எப்பயுமே அவரு பாட்டுல இசையில அவர் வந்து கெட்டிக்காரா இருந்தார், நிபுணரா இருந்தாரு. வே பிருத்திவி பர் தேவ ரிஷி கஹலாத்தேஹே, மக்களை வந்து என்ன சொல்லுவாங்க, அவரு தேவ ரிஷின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தேவரால காப்பாற்றப்பட்டு வச்சதுனாலே அவர் ரிஷி மாதிரி முனி மாதிரி இருக்கிறதுனாலையும் தேவ ரிஷின்னு சொல்றாங்க. इन्हीं देव ऋषि नारद ने राजा मरुद की हिंसा यज्ञ को दशानन सहायता से विध्वंस करवाया था. இதே அந்த தேவ ரிஷி நாரதர் தான் இந்த ராஜா மருதன் செஞ்ச அந்த பலி கொடுக்கக்கூடிய இம்சை யாகத்தை தடுத்து அங்க வந்து தசானனுடைய துணையோட அது தடுத்து நிறுத்தினாரு. एक समय दशानन अपनी रूपवती कन्या कृतचित्रा को विवाह योग्य देखकर मंत्रियों से विचार विमर्श करता हुआ सभा में बैठा था. सो ஒரு முறை இந்த தசானன் அந்த ராணிக்கு கிருதச்சித்ரா இருக்காங்களா அந்த பெண்ணுக்கு விவாகம் செய்வதற்காக எல்லா மந்திரிகளோடையும் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார், தன் மகனை யாருக்கு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு. அப்பொழுது राजा अरिवागन ने अपनी पुत्र मधु के लाकर दशानन को उसका परिचय कराया. அந்த சமயத்துல அரிவாகனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா வராரு, தன்னுடைய மகனை கூட்டு கொண்டு வராரு. மகனும் அப்பாவும் வந்து தசானனை வந்து அவரை தரிசனம் பண்ணி அப்புறம் சொல்றார், ராஜன் இவர் வந்து என்னுடைய மகன் மது அப்படின்னு சொல்றாரு. दशानन ने मधु की भल विक्रम का परकर उससे कृध चित्रा को विवाह करने की निश्चय हुआ. ஸோ அந்த சமயத்துல மதுவுக்கு ஏன்னா சிந்தனை அதாவது பேசின்னு இருக்கிறாங்க தன்னுடைய கிருத சித்ராவை யாருக்கு கொடுக்கறதுன்னு. அப்ப மதுவும் வந்தாப்புல, இவனை பார்த்த உடனே நல்லா அழகா இருக்கிறான், வீரனாக இருக்கிறான், அதனால இவனுக்கையே திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ராஜா தசானன் முடிவு பண்றார். மதுக்கு असुरों की इंद्र समरेंद्र ने प्रसन्न होकर त्रिशूल रत्न प्रदान किया था. ஸோ இந்த மது கிட்ட வந்து ஒரு திரிசூல ரத்னம் இருக்கிறது. திரிசூலம்னா தெரியும், 3 இது இருக்குது, கோயில்லாம் இருக்குமே, இந்து கோயிலாம் இருக்கு திரிசூலம். அப்படி ஒரு ரத்னம் அவங்ககிட்ட இருக்கிறது. அதை யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு இவன் சமரேந்திரன், ஒரு தேவன் மூலமாக அந்த திரிசூலம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதே सब मंत्रियों ने भी दशानन की सम्मति दी. சரி, எல்லா மந்திரிகளும் சொல்றாங்க இந்த மதுவுக்கு உன்னுடைய மனைவி உன்னுடைய மகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. दे त्रिशूल रत्न की स्वामी मधु ही आपकी कन्या के लिए सर्वदा योग्य है. ஸோ மந்திரி சொல்றாங்க, ஏ ராஜன், இந்த திரிசூல ரத்தினத்தை சுவாமியாக இருக்கக்கூடிய மதுவே நம்மளுடைய ராணிக்கு, நம்முடைய குமாரிக்கு, ராஜகுமாரிக்கு சரியான வரனாக இருப்பார்கள். அவரு வைராபுரி சலாயா கயா வக்த் திரிசூல ரத்ன கபி வியர்த்த நகி ஜாத்தா ஹே. ஸோ இந்த இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திரிசூலம் இருக்கிறது, ஒரு முறை யார் மேல பயன்படுத்தினாலும் அது திரும்பி, அதாவது அவர்களை கொல்லாமல் திரும்பி வரது கிடையாது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அது திரிசூலம். हम लोग कुमार मधु की सामर्थ्य को प्रशंसा अपनी वचनों से द्वारा नहीं कर सकते हैं. அதனால இந்த மாதிரி ஒரு திரிசூலத்து ரத்தினத்தை இவர் தேவனிடமிருந்து பெற்றிருக்கிறார், சமரேந்திர தேவனிடமிருந்து பெற்றிருக்கிறாரு. அதனால அவனை பத்தி எவ்வளவு புகழ்னாலும் நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மந்திரிகள் சொல்றாங்க. दशानन मंत्रियों की सत्य परामर्श से कृत चित्रा मधु को परिणाधी. அது மாதிரி தசானன் சொல்றதை கேட்டு, தசானனும் மந்திரிகள் சொல்றதை கேட்டு தன்னுடைய மகள் கிருத சித்ராவை மதுவுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. मधु कृत चित्रा के प्राप्त कर मानो कृतकृत्य ही हो गया एवं कृत चित्रा को संघ इंद्र के सदृश्य भांति के सुख को वो करते हुए काल व्यतीत करने लगा. ஸோ அந்த மதுவும் அந்த நாட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு தன்னுடைய மனைவியோட சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அப்புறம் இந்த திரிசூலம் ரத்தினம் உற்பத்தியான கதை அது இருக்கிறது, நாளை பார்க்கலாம். ஸோ இப்படி
இந்த ராமாயணம் போய்கொண்டிருக்கிறது. போதி சமாதி பரிணாம சித்தி ஸ்வாத்மோபலப்தி சிவசௌக்கிய சிந்தாமணிம் சிந்தித வஸ்து தானே त्वामन्त्यमानस्य ममास्तु ते सांग जनवाणी माता। எஸ்கா புரிஞ்சுதாக்கா கதை? சூப்பரா இருந்தது, நல்லா புரிஞ்சுது. புரியுற மாதிரி சொல்லுங்க. வெரி குட், நல்லா சூப்பரா சொன்னீங்க. அதுவும் நான் எங்க ஹிந்தி படிக்காம அப்படியே ஃப்ளோவா சொன்னதுனால இன்னும் நல்லா அப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு கடைசியில தான் கொஞ்சம் படிச்சீங்க லாஸ்ட்ல. அது அப்படியே ஃப்ளோவா சொல்லிட்டீங்க. படிச்சு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டீங்களா? அப்படியே ஃப்ளோவா சொல்லிட்டீங்க, இல்ல படிச்சுட்டே சொல்லிட்டீங்களா? பார்த்துட்டே சொல்லிடுவேன். அப்புறம் எங்கேயாவது ஸ்டக் ஆச்சுன்னா அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் நல்லா இருந்தது. அதனால அந்த ஃப்ளோவா அப்படியே எங்கேயும் இது இல்லாம ஒரு டைவர்ட் இல்லாம அப்படியே சூப்பரா போச்சு, நல்லா இருந்தது. அதான் நீங்க அந்த 2 விஷயம் நல்லா இதுவாச்சு. அதான் தப்பு நம்ம பண்ணுறத அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். தப்ப நம்ம தப்புன்னு தெரியாம அந்த நேரத்துல பண்ணிட்டா கூட அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு தப்புதான் அப்படின்னு நம்மளுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சுன்னா அங்க வந்து நம்ம அசிங்கம் அதுக்கப்புறம் பின்னாடி வர இப்ப வர கஷ்டம் தான் பாக்கணும். இப்ப வர நம்மளுக்கு அந்த அவமானத்தை பாக்கணும் தவிர இதனால பின்னாடி இன்னும் எவ்வளவு கஷ்டம் வரும்ன்றது சிந்தனை பண்ணல. அந்த ராஜா கூட ஒரு தடவை விழுந்துட்டாரு மேலேருந்து, இப்ப விழுந்துட்டோமே இதுக்கப்புறமும் என்ன பெருசா இன்னும் இவ்வளவு இதுவா இருப்போதே, இப்ப எப்படி இருந்தாலும் தெரிஞ்சு போயிட போதே, நம்ம பொய் சொன்னதுனாலதான் இதுன்றது தெரியல. அதை இன்னும் அந்த பொய்யை வந்து அப்படியே காப்பாத்தணும்ன்றத பண்றதுதான் அந்த இது இருக்கு இல்லையா, எப்படி இருக்கு பாருங்க. கத்துக்க வேண்டிய பாடம். அதான் நினைச்சேன். தப்புன்னு அந்த நேரம் தெரியல கூட அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த பக்குவத்தை கொண்டு எப்ப தப்புன்னு தெரிஞ்ச உடனே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுதான் சரி. அதான் அது இப்ப வர கஷ்டம் பார்க்காம பின்னாடி இது அப்படியே நம்ம இது பண்ணாம விட்டாலும் என்னைக்கு இருந்தாலும் அதனுடைய இது தப்பு வெளில தெரியதான் போகுது, அதனுடைய இது வரும் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டா நம்ம இப்பவே அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது ரெண்டாவது வந்து அந்த அந்த தபஸ்வி அந்த அவரு காட்டுல இருந்தது இல்லையா, அந்த லேடி எப்படி குழந்தை வந்து விட்டுட்டு போறப்ப எவ்வளவு அந்த இது மேல கர்ம சித்தாந்தத்து மேல நம்பிக்கை, புண்ணியம் பாவத்து மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்குது பாருங்களேன். குழந்தைய அப்படியே அழகா விட்டு போறது. நம்ம படிச்சவன நம்பி வர மாட்டேன். அவங்க அவ்வளவு படிச்சவங்கள கேட்டதான் நம்பிக்கையோட போயிட்டாங்க பாருங்க. கேட்கிற நம்பிக்கை. அது இல்லாம இப்போ நம்மளும் சொல்றோம், ஆனா நம்மளுக்கு அந்த மோகம் அப்படின்னு இருக்கிறதுனாலதான் கடமைன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம்னு நினைக்கிறேன். அந்த மோகம் இருக்கிறதுனாலதான் அந்த கடமைன்ற வார்த்தை, கடமை அது எப்படி விட்டுட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்மள வந்து ஏமாத்திக்கிறது இந்த சென்ஸ். நம்மளுக்கு அந்த மோகம் இருக்கு, முதல்ல நம்மளுக்கு இதெல்லாம் விட்டுட்டு போறோம்ன்றது இல்ல, அந்த மோகம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ரெண்டாவது ஒரு ஃபர்ஸ்ட் அது ஒண்ணு. அப்புறம் மத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, இப்ப அது மாதிரி சொல்றப்ப கூட நம்ம வந்து இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு யாரும் சொல்லுவாங்க, அது அங்கேயும் வந்து அந்த அதுவும் ஒரு வகையான மோகம் தானே ஜி, இல்ல மத்தவங்க அதுவும் வந்து அந்த கஷாயம் தானே இல்லையா. அதுதான் நம்மளுடைய பலவீனம் தான். இது பலவீனம் தான். மத்தவங்க நம்மள எதுவும் சொல்லக்கூடாது. கரெக்ட், பர்ஃபெக்ட் நம்பர்ன்றது அதான் மான கஷாயம் அங்க வந்து இது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்ரீபுராணத்துல எல்லாம் படிக்கும்போது வருது, அப்படியே குழந்தைய பார்த்த உடனே அப்படியே போயிடுறாங்க. என்னடா அதுன்னா அவன் தலையை இது சொல்லிட்டு அதை குழந்தைக்கே பட்டம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ராஜா குழந்தைய அட்லீஸ்ட் ராஜாவா இருந்ததுக்கு கூட அட்லீஸ்ட் அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க. இப்ப ராஜா நிறைய பொண்ணு இதுல கேட்கிறோம் நம்ம, ராஜா வந்து குழந்தைக்கு இது பண்றப்ப அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த அரசர் அந்த மந்திரி எல்லாம் இருப்பாங்க, அந்த போகம் அனுபவம் பண்ணும். சோ ஏதோ ஒரு சம்திங் அவங்க பாத்துப்பாங்க. இது ஒரு நடுவு காட்டுல அப்படியே விட்டுட்டு போறதுன்றது அது எவ்வளவு பெரிய தைரியம் வேணும், எப்படி அந்த நம்பிக்கை அப்படின்றப்ப ரொம்ப இதுவா இருக்கு. அந்த பையனோட புண்ணியத்து மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, திடமான நம்பிக்கை. பையனோட புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். நான் ஒண்ணும் பண்ண சம்சாரம் வந்து அதுவும் பசங்க மேல அந்த நம்பிக்கை. சம்சாரம் இப்படியே இருந்தா இருந்துட்டே தான் இருக்க வேண்டிய, இதுக்கு எந்த ஒரு இது எண்டே கிடையாது, இது என்னைக்கு இருந்தாலும் இந்த எண்ட் இல்ல, என்னைக்கா ஒரு இடத்துல இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க தைரியமா விட்டுட்டு போகணும்னு போறாங்க. சொல்லுங்க அங்கிள். சம்ம தர்ஷனம் ஜி. சமயக் தர்ஷனம் ஜி. அதாவது இந்த பத்ம புராணம் வந்து முன்னாடி வந்ததா, அந்த வெளியில இப்போ ராமாயணம் மற்றவங்க எல்லாம் அந்த
இந்துக்கள் சொல்ற ராமாயணம் முற்காலத்து தான். எப்படி இது கால வித்தியாசத்துல இது நம்மளது முன்னாடியா அவங்களது முன்னாடியா ஜி? அதாவது ம். அவங்க ராமாயணம், அதாவது அந்த காலத்துல இருந்து அது மாறிடுச்சு. அது சோ அவங்க மாதிரி அவங்க பரம்பரையா வருது, நம்ம பரம்பரை தனியா வருது. அது சோ சரி ஜி. ராமாயணம் அடுத்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஆ. அது அப்புறம் எப்ப மாறிச்சுன்னு தெரியாது. ஆனா பின்னாடி வந்து அந்த வால்மீகி தான் நம்மளுக்கு ரெக்கார்ட் படி பாத்தீங்கன்னா வால்மீகி தான் முதல்ல அவங்க சமய இதுல எழுதுறாரு. ஓ. அதுக்கு முன்னாடி வந்து ஓரலா இருந்திருக்கலாம், அவங்க கதை வேகமா படிச்சுன்னு இருக்கலாம். ஸோ அதை ஆ. எழுதினவர் வால்மீகி. ஸோ நம்ம ம். இதுல வந்து அந்த கதை அப்படியே தான் இருந்துன்னு இருக்குது. சமோசாரணத்துல போயிட்டு இவர்கிட்ட கணதர்கிட்ட கேட்கிறாரு ஸ்டேனிங்கன்னு. அப்ப ம். அவர் சொல்றது அந்த கதை ஆ. அவரு அந்த காலத்துல இருந்து மகாவீர் காலத்துல இருந்து நம்மளுக்கு அப்படியே வந்திருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஸோ என்ன ம். கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு மகாவீர் பகவான் சொல்லி வந்துனே இருந்தது. அந்த ஓ. சட்டத்திலயும் வந்திருக்கும், ஓலைச்சுவடியிலயும் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து மறுபடியும் இவர் வந்து ரவிசேன ஆச்சாரியர் இதுவா எழுதுறாரு. ஓ சரிங்க ஜி. எனக்கு என்ன சொன்னீங்கன்னா ஜி, அதாவது நம்ம தசானன் வந்து ஒரு இந்த யாகத்தெல்லாம் வந்து பலி கொடுக்கறது தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டு சண்டை போட்டு அவங்க கிட்ட அதாவது ஜெயிச்சு அதெல்லாம் தடுக்கிறாரு இல்லைங்களா? பிராமணர்கள் செய்யற யாகத்தை வந்து தடுத்து உயிர் வதை கூடாதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? அதனால அவரு மேல ஒரு கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்களே, அந்த அந்த பாத்திரத்தையே ஒரு கொடூரமான பாத்திரமா பின்னாடி வந்த ராமாயணத்துல எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா ஜி? இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். ஆமா. அவங்க வந்து இல்லைன்னா அதனாலதான் அவங்கள வந்து என்ன பண்ணிட்டாங்க, ராட்சச வம்சத்தை அவங்க வந்து ராட்சசனாவே மாத்திட்டாங்க. ராட்சசங்க அவங்க. சோ அவங்க அதான். வந்து அவங்க வந்து நல்லதை தடுக்கிறவங்க தான் ராட்சசர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆ, புராணங்கள் மாத்திட்டாங்க. சோ ஆ, அப்ப இது மாதிரி வர்ணனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராட்சசர் அவர்கள் அவங்க வந்து யாகம் பண்றதை தடுக்கிறாங்க. ஆ, அது மாதிரி அவங்க புராணங்கள்லயும் வருது, இது மாதிரி தடுத்தாங்கன்னு வரும். சோ அந்த அதான். அவங்க எல்லாம் வந்து அந்த ராட்சசர்கள் வந்து அந்த யாகத்தை மூட்டுறது எரிஞ்சுன்னு இருக்கும்போது அதுல வந்து ஆ, தண்ணி ஊத்துவாங்க, யூரின் போவாங்க, அனுப்பிச்சிடுவாங்க. அதனால அந்த யாகத்தை சரி பண்றதுக்காக தான் ராமரை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கதை. அதான். சோ அதான் கற்பனையா கற்பனையா நிறைய விஷயங்களை சேர்த்து ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு விரோதமான ஒரு எண்ணங்களை வளர விடுறதுக்காக அதை பிற்காலத்துல அந்த மாதிரி எல்லாம் அந்த கதை எழுதி உலா விட்டுருப்பாங்க. ஏன்னா ஜெயினர்கள் சமணர்களை வந்து ஆரம்பத்துல இருந்தே அவங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணல, டிஸ்கரேஜ் பண்ணி அத்தனை பேரையும் ரொம்ப பாதிப்பு உண்டாகிற அளவுக்கு பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ இல்லைங்க ஜி? அதனால கேட்டேன் ஜி. ஆமா ஆமா அதுவும் வாய்ப்பு. அதனாலதான் இவரை ராட்சசன் வர்ணனை பண்ணுவாங்க. ராமர் வந்து அவங்க பண்ற யாகத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஆ, அவருக்கு அவர் ஆ, தான் போயிட்டு இவனுங்கெல்லாம் சண்டை போட்டு துரத்தி விட்டு அதுக்கப்புறம் ஆ. அந்த யாகத்தை பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னு கதை வரும் அவங்க. ஓகே, நன்றி ஜி, விளக்கத்துக்கு நன்றி ஜி. ஓகே தேங்க்ஸ் ஜி. ஓகே. நல்லா இருந்தது சமய தர்ஷனம் எல்லாருக்கும். ஜெய் ஜினேந்திரா. வந்தனம் ஜி. ஜெய் ஜினேந்திரா ஜி. என் பணி. ம்.